வணக்கம். நம்ம எஸ்கே அவர்களோட நடிப்பில் உருவான மதராசி திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. முருகதாஸ் அவர்கள் இந்த படத்துல கம்பேக் கொடுத்தாரா? ஸோ முதல் ரிவ்யூ வந்து நெகட்டிவ் விமர்சனமாகவே வந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ அது உண்மைதானா? அது மட்டும் இல்லாம ஸோ துப்பாக்கி வாங்கினதுல இருந்து நம்ம எஸ்கே அவர்கள் அடுத்து விஜய் சொல்றாங்க. அது உண்மைதானன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ரிஸ்டர் சொல்லுவாங்களே, அந்த துப்பாக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வந்தாக்கா தமிழ்நாடு அமைதியா இருக்கிற தமிழ்நாடு வந்து சீர்குலைச்சிடும் அப்படின்றது ஒரு சிண்டிகேட் வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாடு கொண்டு வர ஒரு 6 கண்டெய்னர்ல வந்து துப்பாக்கி எடுத்து வராங்க. என்ஐஏ வந்து இது தடுக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஓப்பனிங்ல ஒரு பெரிய ஆக்ஷனோட உருவாகுது. நம்ம பிஜு மேனன் அவர் வந்து என்ஐஏயோட ஹெட்டா இருக்காரு. மற்றும் நம்ம மித்துத் ஷபீர் அவர் வந்து பெரிய வில்லனா இந்த படத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துல வந்து இவங்க வந்து துப்பாக்கி கலாச்சாரம் கொண்டு வரதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வந்து ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அதாவது டோல்கேட் ஃபைட். அது வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன். அதாவது ஹீரோ கூட ஒரு இன்ட்ரோ இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. வில்லனுக்கு அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு. 6 கண்டனர், ஒரு கண்டனர் விட்டு 5 கண்டனர் வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அந்த சண்டையில வந்து நித்யூ மேனனுக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவர்கள் வந்து காதல் தோழியில வந்து மேல வந்து கீழே ஒதுக்கிறாரு. ஸோ அவரை வந்து அடிபட்டு அவரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா, ஸோ 2 பேரும் சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது ஓகே, நீ எப்படி இருந்தாலும் சாக தானே போற, நீ வந்து எங்க மிஷினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு செத்து போ, இது சாகர மிஷின் தான் அப்படின்ட்டு நம்ம எஸ்கே பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வர்றாரு இந்த மிஷினை முடிக்க. ஸோ அப்படி மிஷினை முடிக்கிறது கூட்டு வரும்போது அப்பதான் தெரியுது எஸ்கே அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல இருந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நடுவில் ஒரு லவ் வந்து அதுல தோல்வியால, காதல் தோல்வியால தற்கொலைக்கு ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இருந்தும் மிஷின் கூட்டாச்சு, இவர் விட்டா வேற ஆள் கிடையாது, எல்லாரும் குடும்ப குட்டிலாம் இருக்கு. ஸோ இவர் வந்து இந்த மிஷினை முடிச்சிடலான்னு கூட்டு வரும்போது அந்த கண்டெய்னர் வந்து அந்த சிண்டிகேட்ல ஒரு மெம்பரா இருக்கிற ஒரு பெரிய ஒரு தலைஹெட்டுக்கு அந்த அந்த கம்பெனில வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி உள்ளார போயிட்டு ஃபுல்லா அந்த கம்பெனியோட பிளாஸ்ட் பண்றது தான் ஒரு மிஷின். ஸோ அதை முடிக்கிறதுக்காக எஸ்கே உள்ள கூட்டு போயிட்டு விடுறாங்க. ஸோ அங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்குது. பயங்கர நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் வந்து நல்லாவே இருந்திருக்கு. அதாவது எஸ்கே அவர்கள் வந்து எப்படி இந்த தாடி வச்சது எதுக்காக வச்சிருந்தாங்க, இந்த படத்துல இந்த வில்லன் கூட மோதுறதுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு பாடியான ஒரு ஷேப் பண்ணியிருந்தாங்க. இந்த சண்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏத்துக்க முடியாது. ஸோ தாடியெல்லாம் வச்சிருக்கும் போது பெரிய ஒரு ஆள் மாரி சண்டை போடுறது அது வந்து நம்மளால ஏத்துக்க முடியுது. ஸோ அதுல வந்து இன்டர்வல் பிளாக் வந்து விடுறாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர படத்துல இன்டர்வல் பிளாக் வந்து பெரிய ஹையா காட்டணும், கிளைமேக்ஸ்ல வந்து பல ட்விஸ்ட்டை வச்சு முடிக்கணும் அப்படின்றது ஒரு கலாச்சாரமா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இன்டர்வல் பிளாக் கொடுக்குறாங்க. அது வந்து ஓகே, ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது துப்பாக்கி படத்துல வர ஸ்டைல் மாதிரி தான், ஃபோன் பேசி அந்த மாதிரி சீன் தான் இருக்கு. ஸோ அந்த இதுல வந்துட்டு வில்லனை வந்து சொல்றாரு. நம்ம எஸ்கே வந்து வில்லனை சுட்டுட்டு ஃப்ரெண்டை வந்து சேலஞ்ச் பண்றாரு, முடிஞ்சா லவரை தொட்டு பாடுறா அப்படின்ட்டு. அதோட இன்டர் பிளாக் முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லன் வந்து சாகல. அப்புறம் திரும்பி அவர் கூட்டிட்டு போயிட்டு காப்பாற்றப்படுறாரு. என்னன்னாக்கா நம்ம எஸ்கேவோட மனநிலைமை எப்படின்னாக்க, யார் அடிபட்டாலும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க அடிபட்டாலும் எப்படி ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு மனநிலைமைக்கு ஆயிடுவாரு. ஸோ அதே மாதிரி வில்லனை கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்திட்டு போகும்போது திரும்பியும் அந்த கண்டெய்னர் எங்க போச்சு, திரும்பியும் அந்த கண்டெய்னரை வந்து எடுத்துட்டு போயிட்டு பிளாஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஸோ இதுல வந்து ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நகரா இருந்துச்சு. அது நம்ம வில்லன் பிஜு இருக்காரு, வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லன் தான். இல்லைன்னா அப்படி ஒரு ஒரு மாசான ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றும் நம்ம ஷபீர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டான்சிங் ரோஸ் இருக்காரு இல்லையா, அவர் தான். அவருக்கும் ஒரு சூப்பரான ரோல் நல்லா ஒரு பண்ணியிருக்காரு. அப்புறம் மட்டும் இல்லாம மித்யூத் மேனனோட பையனா வந்து விக்ராந்த் இருக்கிறாரு. அது பலியாடு மாதிரியே ஒரு படத்துல ஒரு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் விக்ராந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து என்ன பிரச்சனைனாக்கா, லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா படத்தோட ஸ்பீடை வந்து குறைக்குது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பீடா போகுது. ஆனா அது வந்து லவ் போர்ஷன் வரும்போது படத்தோட ஸ்பீடை வந்து கம்மிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து பாட்டெல்லாம் செட்டே ஆகல. அது ஓப்பனிங் சாங் மட்டும் தான் நல்லா இருந்ததே தவிர மற்ற பாடல்லாம் வந்து மெலோடியா வருது. ஆனா அது வந்து படத்தோட ஸ்பீடை வந்து கெடுக்குது. அது மட்டும் இல்லாம அனில் வந்து நல்ல மியூசிக் கொடுப்பாரு, நல்லாவே சூப்பரா பண்ணுவாரு. 2 மியூசிக் தான் இந்த படத்துல கொடுத்துருக்காரு. அதுதான் திருப்பி வரதால பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எடுப்படல. ஸோ இதுதான் படத்தோட மைனஸ். அது மட்டும் இல்லாமல் படத்தோட பல லாஜிக், அது முக்கியமான ஒரு லாஜிக்னாக்கா, கேஸ் வந்து பிளாஸ்ட் பண்றதுக்காக ஃபயர் பண்ணுவாங்க, லைட்டர் வச்சு பண்ணுவாரு. ஸோ அப்பெல்லாம் எரியாது. அப்புறம் துப்பாக்கி வச்சு சுடுவாரு, அப்போ வந்து பிளாஸ்ட் ஆகலாம். ஸோ அது இது கூட ஓகே, கதைக்காக ஏத்துக்கலாம்.
ஆனா படத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவில் மொத்த போலீஸ் போர்ஸையும் இந்த படத்துல கொண்டுட்டாங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ் தான் சாவான். அது நம்ம வந்து விஜயகாந்த் படங்கள், அர்ஜுன் சார் படங்கள் எல்லாம் பார்த்தாங்க நம்ம வந்து போலீஸ்ல போய் சேரணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்டா போலீஸுக்கு போய் சேரணும், பேசாம நீ வில்லனா வந்து போலீஸை சுட்டு தள்ளலாம் அப்படின்ற மனநிலைமை தான் இந்த படத்துல பார்க்கும்போது வருது. ஏன்னா போலீஸ் வந்து அப்படி டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுவும் சாகலாம், அதுவும் 20 பேர் 30 பேர் 40 பேர் கொத்து கொத்தா போலீஸ் வந்து கொல்றாங்க. அது வந்து ஏத்துக்கவே முடியல. இப்ப எந்திரன் படம் வந்துச்சு இல்லையா, அதுல வந்து சங்கர் சார் படத்துல பல போலீஸ் வந்து சாவாங்க. அது வந்து ரோபோ, அதனால அடிச்சு தள்ளும். இங்க வந்து வில்லன் வந்து ரோபோ மாதிரி எல்லா போலீஸும் பட்டு 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 சுட்டு தள்ளுறது. வேற லெவல், என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ இதுதான் பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா ஒரு நம்புற மாதிரி பண்ணலாம், ஆனா படத்தை ஃபுல்லாவே இந்தியாவில் இருக்கிற எல்லா போலீஸையும் இந்த படத்துல கொண்ட மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரான்னு பார்த்தா ஓகே, பாதி முருகதாஸ் தான் வெளியே வந்திருக்காரு. அது எப்படின்னாக்கா பிளாஷ்பேக் சீன்லாம் ஒன்று இருக்கும், சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நம்ம ரமா படத்துல வந்து பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு முருகதாஸ் தான் இந்த சீன்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம துப்பாக்கி கலாச்சாரம்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் போகும். அதெல்லாம் வந்து சூப்பராகவே பக்காவா இருந்துச்சு. அதாவது கஞ்சா அப்படின்லாம் வந்து இப்போ வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இப்பதான் வருது. ஸோ வந்தாக்க இந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க, குட்டிச்சாரா வராங்க. இன்னும் 15 வருஷத்துல வந்து இந்த துப்பாக்கிலாம் வந்தாக்க வெட்டிக்கலாம் மாட்டாங்க, சுட்டு தள்ளிட்டு போய் சண்டைனாலும் சுட்டுருவாங்க. அதனால பெரிய பிரச்சனைலாம் வரும். அதுதான் இந்த படத்தோட மெஜிக் இருக்கு. அதை வந்து சூப்பராகவே நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏஆர் முருகதாஸ் வந்து பழைய முருகதாஸை பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் ஆக்ஷன் படத்துல சண்டை காட்சியெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா படத்துல தொய்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த சில விஷயங்கள் வந்து ட்ரிம் பண்ணிட்டு முக்கியமான படத்துல என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு மெலோடி சாங்லாம் அங்கங்க தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து வேற லெவல் படமா இருந்திருக்கும். எஸ்கே அவர்களை பத்தி சொல்லணும்னாக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட நடிப்பு திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வந்திருக்காரு இந்த படத்தின் மூலியமா. ஸோ அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ரோலும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து எஸ்கே அவர்கள் காட்டியிருக்காரு. இந்த வெறி பிடிச்சு புத்தியே இல்லாம சண்டை போடணும், அடிக்கணும், உதைக்கணும்ன்ற ஒரு மனநிலைமை இருப்பா இல்லையா, ஸோ அதே மாதிரி சூப்பராகவே நடிச்சிருக்காரு நம்ம எஸ்கே. இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமா வந்திருக்கணும். சில லாஜிக் மிஸ்டேக், சில விஷயங்கள் சரியா பண்ணாததால பிலோ ஆவரேஜா தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை.